மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்தா கை பார்த்தீங்களா, 2 கையில் இதே மாதிரி தான் கருப்பு. என்னன்னு கேட்டிங்களா, இது காரணம் வேறு யாரும் இல்லை, இந்தா இவன் தான். இன்றைக்கி February 7 காலையில் டெலிவரிக்கு போயிட்டு டீசல் அடிக்க போகலான்னு பெட்ரோல் பங்க்கில் பம்பு கிட்ட போகும்போது ஆஃப் ஆகிட்டான். எதனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் காலையில் கடைக்காரங்களுக்கெல்லாம் சப்ளை கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது டீசல் அடிக்கலான்ட்டு போகும்போது கரெக்டாக பெட்ரோல் பங்க் வாசலில் போய் நின்றுட்டான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வாங்க காட்டுறேன். தா இழுக்க பார்த்தீங்களா, குச்சி சின்னதாக தானே இருக்குது. இந்த குச்சி தான் அந்த சம்பவத்துக்கான மிக முக்கிய காரணம். ஒரு கடைக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன காட்டு வழியாக ஒரு இடத்துல வரும்போது செடி நிறைய இருக்குது, அது வழியாக வந்தேன். சரி பக்கமாக ஷார்ட்கட்டில் உள்ளே பூந்து போயிடலான்னு வந்தேன். வந்ததுல இந்த குச்சி உள்ளே கடந்திருக்கும் போல தெருல சிக்கிருச்சு. எந்த இடத்துலையும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த டீசல் டேங்க்லேருந்து என்ஜினுக்கு போகிற இடத்துல இதா இடம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ என் கை போதுங்க, இதுதான் கீழே சேஸ் தெரியுது பார்த்தீங்களா. இந்த சேஸுக்கு பின்னாடி அங்கே தான் டீசல் டேங்க் இருக்குது. அங்கேருந்து இன்ஜின் இந்த இடத்துக்கு வர்றதுல ஒரு ரப்பர் டியூப், அந்த ரப்பர் டியூப் கரெக்டாக நான் கை நீட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜாயிண்ட் இருந்தது. அந்த ஜாயிண்ட்டு கழண்டுருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குச்சி அந்த டியூப்பில் சிக்கிருச்சு. சுருண்டு சிக்கி கரெக்டாக கழண்டு போச்சு. பெட்ரோல் பங்க் பம்புக்கிட்டேயே போய், சரி பம்புக்கிட்ட போய் தான் எனக்கு கழண்டுருச்சு, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அங்கே போயிட்டு ஆஃப் ஆனதையுமே நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போயிட்டு ஆஃப் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், 2-3 வாட்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற பையன் சொன்னாப்புல, பார்த்துட்டு ஆனால் டீசல் ஒழுகுதுன்னா ரொம்ப தரன்னு ஒழுகுது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு. என்னடா இறங்கி வந்து பார்க்குறப்ப தான் டீசல் தரையில் நிறைய ஒழுகிருந்து, கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டருக்கு பக்கமாக போயிருக்கும். சரி என்னடா இப்படி ஒழுகுது, என்ன ஓட்டை ஏதாவது ஆயிடுச்சா என்னென்னு கீழே குனிஞ்சு பார்த்தேன். பெருசாக தெரியல. கீழே அப்புறம் அடியிலேயே படுத்துட்டேன். படுத்து என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக இந்த டியூப் கழண்டுருக்குது. இது கழண்டுறதுக்கு என்னடா காரணம்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த குச்சி சீக்கி இருக்கிறத நான் அந்த இடத்துல தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அதை எக்கடை பிடுங்கி வீசிட்டேன். நீ அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான், சரி ஓகே இது இப்படியே பட்டிருந்தால் வேலைக்கு ஆகாது, மெக்கானிக் தான் கூப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அப்போது ஒரு டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் யோசித்தேன். சரி என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல கழண்டுருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள டியூப்பை தேடி பார்த்தா அது ஒரு இடத்துல சிக்கி இருந்தது. அதை அக்கட்டால் உருவி எடுத்து ஜாயின் பண்ணி பார்க்கலான்ட்டு ஜாயின் பண்ணேன். சும்மா உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. நம்ம இந்த பிவிசி பைப் ஜாயின் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் இருந்தது. உள்ளே சொருவி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். போய் இக்னிஷன் ஆன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீசல் டேங்க்லேருந்து டீசல் வந்து ப்ரெஷராக இன்ஜின்குள்ளே சப்ளை ஆகணும். அதுக்கு ஏர் ப்ரெஷர் வேணும். இது சும்மா எடுத்து சொருவி விட்டதுனால ஏர் லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது பொழுது திரும்பவும் மெக்கானிக் கூப்பிடலாமான்னு ஒரு யோசனை தான். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சரின்ட்டு டக்குன்னு யோசித்தேன். என் வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அதில் மாதிரி ஒரு சின்ன டேப், இது நான் இப்போ கடையில் வந்து ஒன்று புதுசாக வாங்கினேன், மறுபடியும் ஒன்று அது தீந்துருச்சு. இது எப்போவுமே வண்டியில் வச்சுருக்கோம். இந்த 10 ரூபா டேப் வந்து பார்த்ததையுமே டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி ஏன் நம்ம டேப் அடித்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா என்னென்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜாயின் பண்ண இடத்துல நல்லா வச்சு டைட்டாக ஒரு பாதி டேப்புக்கு மேலே நல்லா எவ்வளோ வேஸ்ட்டாலும் பரவாயில்ல, அது டேப்பே 10 ரூபா தானே, 10 ரூபா 5 ரூபா தானே, ஃபுல்லாக ஏர் கேப் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் லாங்காக நல்லா அடித்து விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் டீசல் அடிச்சு வெளியில் வந்துட்டேன். அந்த டீசல் அடிக்கிறதுக்கு போன பங்க்கில் டிராஃபிக் ஆகிடக்கூடாதுன்னு அங்கே பங்க்கில் வேலை செய்கிற பசங்களையே கூப்பிட்டு வெளியில் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்க் ஓரமாக தள்ளி நிப்பாட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் இதை வந்து சொல்கிறேன், இவ்வளோ தூரம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பேர் டாடாய்ஸ் வச்சுருக்கீங்க சரியா, ஊருக்கு எப்படி குறைஞ்சது 4 பேர் 5 பேர் வச்சுருக்கீங்க. அதில் நிறைய பேர் புதுசாக ஓட்டி பழகிட்டு டாடாய்ஸ் வாங்கி வாடகைக்கு ஓட்டலாம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வழியில் நடந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியாது. தெரியாமல் நம்ம மெக்கானிக் கூப்பிடுவோம்,
அவர் வந்தாருன்னா அவர் வந்துட்டு போகிற செலவு, அந்த பொருள் ஏதாச்சும் மாற்றினாருன்னா அதுக்குண்டான செலவு எல்லாம் வாங்குவார் இல்லையா? அது நம்மளுக்கு அதிகபட்சமான செலவு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சரி பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ நான் இந்த டியூப்பை வந்து மாட்டிட்டு டேப் போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இப்படியே ஓட்டுவேன்னு கேட்டிங்களா? கிடையாது. அடுத்து நான் எங்கள் ஒர்க் ஷாப் கிட்டே என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேனோ இல்லை சர்வீஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு வேறு டியூப் ஏதாவது மாற்றலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு டியூப் புதுசாக மாற்றி விட்ருவேன். ஸோ அது வரைக்கும் இது தாங்கும். சரி, அப்படி இல்லையா இன்றைக்கி போகிற வழியிலே ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் விட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இது ரெண்டாவது திங். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வண்டி ஓட்டி பழகிட்டு வண்டி வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறவங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வீல் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து பிரேக் பேட் போயிடுச்சுன்னா பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் வைக்கிறது. ஏன்னா இந்த மாடலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் பின்னு ஒரு சேத்துக்குள்ளேயோ இல்லை மழை காலத்துலேயே போனீங்கன்னா க்ரீஸ் எல்லாம் இதாகிடும், அடிக்கடி அடிக்கிற மாதிரி வரும். அது ஒரு 100 ரூபா செலவாகும், அதை பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்காமல் வண்டியை ஓட்டினோம்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாத ஓட்டலாம். எல்லாத்துக்கும் மெக்கானிக்னு கூப்பிட்டு அவருக்கு செலவு பண்ணுறதுக்கே தான் சரியாக போயிருமே தவிர நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு மிச்சமாகிறத நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டேன். இந்த வண்டியை பற்றின இன்னும் தகவல் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ஓல்டு டைப் மாடலில் மட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இதுதான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்ம பழைய டிவிஎஸ் 50 மாதிரி எங்கே நின்றுனாலும் மெக்கானிக்கை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எதையாச்சும் ஒன்று பண்ணி மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அதை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் BS6 டைப்பில் இருக்கிற சென்சார் டைப்பில் இருக்கிற எந்த வண்டியிலையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியாது. ஏதாவது வழியில் வண்டி நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கை கூப்பிட்டே தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஷோரூமில் இருக்கிறவங்கள கூப்பிட்டே தான் ஆகணும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வரும், அதாவது லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் டாடா ஏஸ் வச்சுருந்தாலும் டாடா ஏஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி சின்ன சொல்யூஷனாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.